இன்றைய தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சியாக இன்னைக்கு வலம் வருது, பேச்சடிப்படுது. அதிமுக தரப்புலையும் சரி, திமுக தரப்புலையும் சரி, 2 துருவங்களுக்கு இடையே தான் மோதல்ன்றாங்க. இங்கே ஒரு கேள்விக்குறி வருது. தாவேகா அவரோட நிலைப்பாடு என்ன? அவங்க களத்தில் இறங்கி போராடுறாங்களா? எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இன்னும் இந்த வேகம் எடுக்கல சார். இப்போ வேகம் எடுக்கலாம். இப்போ அடுத்த கட்ட நகர்வுனா இவங்களுக்கு என்ன நகர்வாக இருக்குன்னா, இந்த பிரச்சார பயணம். இது பிரச்சார பயணம் சொல்ல முடியாது. இது மக்கள் ஏன்னா இன்னும் தேர்தல் அறிவிக்கையே இல்லை. தேர்தல் அறிவிச்சாதான் அது பிரச்சார பயணம். மக்களை சந்திக்கிற பயணம் இப்போ எடப்பாடி எப்படி சந்திக்கிறாரோ அந்த மாதிரி மக்களை சந்திக்கணுன்ற அந்த கட்டாயம் இவங்களுக்கு இருக்குது. நீண்ட காலமாக சொல்லிட்டே வராங்க. அடுத்த மாதம் இந்த மாதம் சொல்கிறாங்க. இப்போ இந்த 17ஆம் தேதி சொன்னாங்க. அதுக்கான கடிதங்கள்லாம் கொடுக்குற அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அனுமதி வழங்கலாம் அடுத்தது கோர்ட்டுக்கு போகலாமான்ற மாதிரி அந்த இது இருக்குது. அனுமதி வழங்கலாம், ஏன் அனுமதி வழங்கலன்ற ஒரு கேள்வி இருக்குது. அனுமதி வழங்கலன்னு சொன்னால் அனுமதி வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு முழு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அந்த தகுதி இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க பண்ண நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா அது சேப்பாக்கத்தை ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், மாநாட்டு நடத்துல அந்த மாநாடாக இருக்கட்டும், அங்கே நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் ஒரு நிகழ்வு நடத்த முடியாத அந்த அளவுக்கு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை தான் இவங்க கட்டி மேய்க்கிறாங்கன்றது தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் நீதிமன்றத்துக்கு கூட தெரியும். இவங்ககிட்ட கண்ட்ரோல் கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. யாரையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அரசு சொத்து நாசமாக்குறாங்க. மாநகராட்சிக்கு எப்போ நீங்கள் இழப்பீடு நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்கிறாங்களோ அப்போ இவங்ககிட்ட கட்டுப்பாடற்ற கூட்டம் இருக்குன்னு தான் பொருள்.